இந்த வீடியோவை பற்றி நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சிஜன் டிமாண்ட் அண்டு வீட்டிலே எப்படி ஆக்சிஜன் செய்யுது, நீங்களே ஒரு ஆக்சிஜன் எப்படி செய்யுதுன்னு சொல்லி வீடியோ போடுங்க ப்ரோ. இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவும் சரி யூடியூப்லேயும் சரி எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படி நீங்கள் ஆக்சிஜனை வந்து வீட்டில் செய்ய முடியும், உண்மையாலுமே வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ஆக்சிஜன் செஞ்சு போட முடியும்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் எலக்ட்ரோலைசிஸ்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கிளாஸ் எடுத்துப்போம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்லிடுறேன். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் எடுத்துப்போம். 2 கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2த்துலையுமே நம்ம என்ன பண்ணிப்போம், தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் மெயினாக என்ன தேவை அப்படின்னா சால்ட் தேவை. ஸோ சால்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2த்துலையுமே ஒரு 2 ஸ்பூன் போட்டுப்போம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சோர்ஸ் தேவை. ஸோ நீங்கள் வந்து பேட்டரி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு பவர் அடாப்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும். ஒன்றுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி இல்லைனா ஒரு மெட்டல் ஒரு பார்ட்டை வந்து என்ன பண்ணீங்க, நல்லா வந்து டேப் அடிச்சு வச்சிங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அது ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்தமாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரே கப்பில் கூட ரெண்டுத்தையும் விடலாம். ஸோ உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து காட்டலாமே, கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு தான் அப்படி வச்சிருக்கேன். ஸோ இப்படி வச்சுக்கப்புறம் சுவிட்சை போகிற என்ன ஆகுதுன்றது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் வரும் பாருங்கள். ஸோ ஒன்று உங்களுக்கே தெரியும். அண்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மெத்தட் என்ன அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் தனித்தனியாக பிரிக்கிறது. ஸோ இதுதான் அவங்க நிறைய பேர் யூடியூப்பில் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இது மூலிமா வர ஆக்சிஜன் நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து டோட்டலாக ஓப்பனாக வச்சிருக்கேன். நீங்கள் வந்து சீல் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி நீங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இப்போ இன்னொரு மெத்தட் பார்த்துருவோம். இது நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெத்தட்ஸ். ஓகேவா? இது மூலிமா நம்ம வந்து ஆக்சிஜன் எப்படி வீட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாட்டில் மாதிரி எடுத்துங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் மண் தேவை. ஸோ ஆற்று மண் எதுவாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் அந்தமாதிரி மண் எடுத்துங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம்னா இதுக்குள்ளே போடணும். ஸோ போட்டுப்போம். ஆடாண்ணா ஓகே, மண்ணை கொட்டியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செடி எடுத்துங்க. நல்லா வந்து க்ரீனாக நல்லா பச்சை பசேன்னு இருக்க மாதிரி செடி எடுத்துங்க. ஸோ இதை நம்ம உள்ளே வைக்கணும். ஓகே, நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் தேவை. ஸோ நீங்கள் மெடிக்கல்லாம் போய் கேட்டாலே இந்த மாதிரி மாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி மூக்கில் மாட்டி விட்டுருவாங்க. ஸோ ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மேலே ஹோல் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், லீக்கேஜ் இஷ்யூ இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செடி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். ஸோ அதை லைட்டாக ஊற்றிப்போம். ஓகே, நம்ம ஊற்றியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே விட்டுணும். ஸோ விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அழகாக அப்படி மூக்கில் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே நீங்கள் ஆக்சிஜனை வந்து ரெடி பண்ணிக்கலாம். எந்த விதமான செலவும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஃப்ரெஷ்ஷான ஏர் ஸோ உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. ஆனால் இந்த மெத்தடில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை இன்டேக் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளில வருது. ஸோ அது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நம்ம ஆக்சிஜன்லாம் தரதில்லை. எப்போ நம்மளுக்கு தரும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மள்டேருந்து வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அது சாப்பாடு செய்கிற டைமில் ஆக்சிஜனை வெளில விடுது. ஓகேவா? ஸோ இது நைட் டைமில் ஒர்க் ஆகுது. இந்த மெத்தட் ஒர்க் ஆகுது. கரெக்டாக இந்த மெத்தட் நான் ஏன் வச்சு காமிச்சேன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடுறதுனால ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு உள்ளே போக மாட்டேங்குது, ஒரு ஃபேனை வச்சு அடிங்க அப்படின்னா சொல்லி ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருந்தது. வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன். அட்மாஸ்பியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, 2-3 கேசஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அது மாதிரி நிறைய கேசஸ் கலந்துருக்கும். நம்ம லங்ஸ்லேருந்து வாய்க்குள்ளே போகிற காற்று வந்து உள்ளே போனதுக்கப்புறம் லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு நம்ம பிளட்டில் வந்து கலக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் நம்ம உடம்பு பண்ணாமல் ஒரு ஸ்டேஜ் போகும் பார்த்தீங்களா, அப்போ தான் டேரெக்டாக ஆக்சிஜன் எடுத்து தராங்க. ஸோ இதுதான் வித்தியாசம் அதுக்கு இதுக்கும். ஸோ நம்ம சுற்றி ஆக்சிஜன் இருக்குது, எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் டேக்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டாங்க இன்ஸ்டாகிராம்லாம். ஸோ அதுக்காக தான் இதை நான் செஞ்சிருந்தேன். பட் இது பாசிபிள் கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா எலக்ட்ரோலைசிஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் ஆக்சிஜன் நம்ம வீட்டிலே பண்ணலாமே, நம்ம ஈஸியாக அதுலேருந்து பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போகணும்னு நினச்சேன். வீட்டிலே ஆக்சிஜன் ரெடி பண்ணலாமே சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ரொம்பவே ரிஸ்க்காக கூட முடியும். ஏன்னா அது மெடிக்கல் பர்பஸ்ன்றதுனால நம்ம எடுத்தோம் கொத்தம் செஞ்சிட முடியாது. எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட் சொன்ன பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட், அதில் கூட ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் அதுலேருந்து வர ஆக்சிஜனில் குளோரின் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அது உற்பத்தி செலவு இருக்குது பார்த்தீங்களா, அது நார்மல் மெத்தோட இது ரொம்பவே அதிகம். இந்த டைமில் இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. அது இல்லாமல் வீட்டில் செய்யலாம்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து சின்ன பசங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்து செஞ்சு பார்த்து விபரீதமாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த 2 மெத்தடுமே சரி, இந்த 2வது மெத்தட் சும்மா கதை விட்டது. மொதல் மெத்தடில் பண்ண முடியும். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது.
ஆக்சிஜன் மேக் பண்ணுறதுல இருக்கிற சில சிக்கல்கள் என்ன அப்படின்னா அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும் அண்ட் வந்து அதை வெறும் கேஸ் ஃபார்மில் இல்லாமல் லிக்விட் ஃபார்மாக மாற்றணும். ஏன்னா கேஸ் ஃபார்மில் இருந்ததுன்னா அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 12 ஒரு 20 ஸ்ப்ரே கூட வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்னு போட்டிருக்கு, ஆனால் வெறும் கேஸ் ஃபார்ம் தான் இது. ஸோ இது மாதிரி ரெடி பண்ணிங்க அப்படின்னா கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும். இதை வச்சு எனக்கு தெரிஞ்சு 1 நிமிஷம் உயிர் வாழலாம் அவ்வளோதான். பட் அது லிக்விட்ல இருந்துன்னா ஒன்றும் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் லிக்விட் ஃபார்முக்குலாம் மாற்றுறாங்க. இந்த வீடியோ எதுக்காகனா வீட்டிலே ஆக்சிஜன் செய்யலாம்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வருது. ஸோ அதை பார்த்து யாரும் செஞ்சு பார்த்து நீங்கள் இன்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நிறைய ஃபில்ட்ரேஷன் பண்ணி நிறைய ப்ரொசீஜர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலாக அந்த ஆக்சிஜன் கொடுப்பாங்க. எனவே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வருதுன்னா அது நான் அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லலை. அவங்க வந்து ஒரு ஆர்வத்தில் பண்ணலாம். பட் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், வீடியோ முடிச்சிக்கலாம்.